போல கள்ளக்குறிச்சியில நடந்தது. ஆனா அப்ப முதல்வர் போகல. இப்ப இவ்வளவு ஆர்வமா வந்திருக்கிறாரு. சோ அதை எப்படி சார் எடுத்துக்கலாம்? அது வேற இது ரெண்டு பிரிச்சுக்கிறாங்க. இது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி. அது தனிப்பட்ட முறையில் வந்து அதையுமே அரசாங்கம் செய்த தவறை காரணத்தில் தான் 68 பேர் உயிரிழந்திருக்கிறார். ஒரு இறப்பதற்கு 68 பேர் இறப்பதற்கு முந்தைய நாள் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தில் அங்க இருக்கிற விஷச்சாராயத்தை பல பேர் குடிச்சு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவுடன் அவர்கள் இறக்கின்ற நிலை ஏற்படும். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுத்தார். அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டிருந்தால் அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டின் விளைவு 68 பேர் உயிரிழப்பு நிலை ஏற்பட்டது. அது உண்மை செய்தி. விஷச்சாராயம் குடித்துத்தான் எவர்கள் இறந்திருக்கின்றார்கள். நீங்க நிருபர்லாம் கேட்கறீங்க, நான் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார், அதனால் அவள் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார். ஆக உண்மை நிலையை அவர்கள் சொல்லி இருந்தால் அடுத்த நாள் இவர்கள் இறந்துட்டாங்கள முந்தைய நாள் அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த விஷச்சாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள், உயிரிழப்பு தவிர்த்திருக்கிறார். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மையை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டிருக்கும் விளைவு அடுத்த நாள் அந்த இறந்தவர்களுடைய துக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விஷச்சாராயத்தை குடித்த காரணத்தால் இறந்திருக்கிறார். இதுக்கு முழுக்க அரசாங்கம் தான் காரணம். அவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் முதலமைச்சர் அங்க போய் அங்க பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை என்று நான் கருதுகிறேன்.